மெரினாவில் நடைபெற்ற விமானப்படையினுடைய சாகச நிகழ்வை காண்பதற்கு வந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். அதுல ஒருவர் கார்த்திகேயன். அவர் தளபதி விஜயினுடைய மிகப்பெரிய ஃபேன். அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்துல உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தினர் உற்சாகமாக மாநாட்டிற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல கட்சியினுடைய உறுப்பினர் ஒருவர் இறந்திருப்பது பெரும் சோகத்தை அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில் அவருடைய உறவினர் ஒருவரோடு நாம் பேச நேர்ந்தது. அவர் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காரு, தமிழக வெற்றி கழகம் சார்பிலிருந்து இவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். என்ன சார் நடந்தது? ஆக்சுவலா அவரோட உயிரிழப்புக்கு காரணம் என்ன சார்? உயிரிழப்பு காரணம்ன்றது அதிகமான வெயில் காரணம் ஒண்ணு. ஓகே சார். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூடுதலா வந்து அந்த வாட்டர் ஸ்பெசிலிட்டிஸ் அந்த அப்புறமா நிழல் ஜனங்க தங்கறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தா இதனுடைய தாக்குதல்ல இருந்து கம்மியா இருக்கும். உயிரெல்லாம் போயிருக்காரு, உயிரிழப்பு ஆயிருக்காரு. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் வந்து ஒரு 1.5 மணி நேரம் விழுந்திருக்கிறவனை பார்த்துட்டு அவன் குடிச்சிட்டு ஊந்துருக்கான், குடிச்சிட்டு வாந்தி எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்ற ஒரு சில அந்த காவல் பணியில இருந்த ஆட்கள், அது ஒரு ஆள் தான் சொன்ன மாதிரி மொபைல்லயே வந்து அவங்க மாமனார் சொன்னாரு. அப்போ அந்த போலீஸ்காரன் வந்து அங்க பக்கத்துல வந்து ஒரு தண்ணி தெளிச்சு இருந்தா அந்த உயிரை காப்பாத்திருக்கலாம். அவன் அந்த வெயிலுடைய தாக்கம் 4 ஹவர் தாக்கத்துல வந்து மயக்கடிச்சு வந்து நேச்சர். அவன் வந்து எல்லாமே ஜிம்முக்கு போறோம், யோகா பண்றாள், எந்த ஒரே ஒரு கெட்ட பழக்கம் கூட இல்ல. அவ்வளவு அருமையான ஒரு ஆள் அவன். அப்படி இருக்கும்போது இந்த கொஞ்சம் கவனக்குறைவுன்றது, ஏன்னா இப்போ 5 லட்சம் எதிர்பார்த்ததுல 15 லட்சம்ன்றது அரசாங்கமே எதிர்பார்த்திருக்கான்றது வேற. ஏற்பாடுகளும் பண்ணிருந்தோம்னு அரசாங்கம் தரப்புல இருந்து சொல்றாங்களே சார். இல்ல, நீங்க பப்ளிக் கிட்ட இருந்து பார்க்கலாம், ரிசல்ட் கூட பார்க்கலாம். அதாவது அரசாங்கம் வந்து பண்ணிருக்காங்கன்றதுனா அவங்க ஒரு 5 லட்சம் வந்துருங்க அதுக்குதான் பண்ணிருக்காங்களே தவிர எதிர்பார்க்காத 3 மடங்கு வந்துட்டு பிறகு அதுக்கான வாய்ப்புகளே இல்ல. இது பப்ளிக், பாதிக்கப்பட்ட பப்ளிக், அதாவது வீட்டுக்கு போய் அவங்க கஷ்டப்பட்ட ஜனங்கிட்ட பேட்டி கேட்கும் கூட அது மாதிரி தான் இருக்குது. அதான் நேச்சரு. அத வந்து அந்த இன்னும் அந்த வசதிகள் இல்லன்னா அந்த ஒரு 5 பேரோட அவங்க காப்பாத்திருக்கலாம். ஆமா. ரெண்டாவது வந்து ஆம்புலன்ஸ், அது என்ன காரணம் தெரியல, ஆம்புலன்ஸ் கூப்பிட்டா அவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்ற போது அந்த கூட்டத்துல வரது கஷ்டமா இருந்தது. எல்லாம் வந்து பெரிய ஒரு கொஞ்சம் கூடுதலா வந்து கவனம் செலுத்தியிருந்தால் இந்த ஒரு கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொல்றாங்க, அது உலக அளவில் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ஒரு 5 உயிரிழப்புன்றது பெரிய விஷயம் தானே. ஒரு 34 வயசு அவனுடைய குடும்பம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து 2020 கொரோனால இறந்துட்டாரு. இவன் தான் அதை ஃபேமிலியை மெயின்டைன் பண்றோம். இப்போ அது வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் ஆயிப்போச்சு. அதனால வந்து அந்த பொண்ணுக்கு 31 வயசு, அந்த பொண்ணுக்கு 2 வயசு குழந்தை. இவங்களுக்கு எல்லாம் வாழ்வாதாரம் இல்ல. நேத்து வந்தாங்க சட்டமன்ற உறுப்பினர், சேர்மன், அப்புறமா எதிர்கட்சியில மாவட்ட செயலர், கவுன்சிலரா வந்தாங்க. இவங்க விஜய் கட்சியில தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறதா ஏதோ கார்டெல்லாம் சமூக வலைதளத்துல பரவிட்டு இருக்கே சார். ஆமா 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 விஜய் மக்கள் கட்சியில பெரிய ஃபேன். அவன் விஜய்க்கு ரொம்ப ஃபேன். மெம்பர்ஷிப் எல்லாம் கூட ஆயிட்டான்னு எங்கிட்ட சொல்லியிருந்தான். ஆமா சார், அந்த கார்டெல்லாம் இப்போ சோசியல் மீடியால அதிகமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஆமா 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 அந்த விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து கூட நீங்கள மாதிரி ஆளுங்க சொன்னா கூட கொஞ்சம் இன்னும் கூடுதலா ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னா பெரிய ஒரு ஃபேன்ல. கண்டிப்பா. இப்போ இங்க சென்னையில் நான் ஒரு அம்மை பட்ரஸ்ட்னு சொல்லிட்டு அதனுடைய நிறுவன தலைவராக என்னுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் நான் 1,20,000 பேர் யோகாசனம் செஞ்சுட்டாரு. ஆமா, என்னதான் ஃபுல்லா சித்தப்பான்ற மாதிரி கூட நினைக்க மாட்டான். அந்த லெவல் அவர்லாம் கைட் பண்ணி ஒரு பாக்ஸிங் லெவல்ல ஒரு ஜிம்ல இதெல்லாம் இருக்கும்போது அந்த உயிரிழப்புன்றது, அதாவது ஒரு கெட்ட பழக்கம், அந்த பழக்கம் கொஞ்சம் ஏஜ்ல இருந்தா கூட ஏதோ வந்து மரணன்றது இயற்கை எதுன்னு போலாம். இதை வந்து ஜீர்ணிக்க முடியல. இப்போ காலையில அங்கதான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கு சம்பந்தப்பட்ட. ஏன்னா அடுத்த கட்டம் நகருக்கு போனேன் இல்லைங்களா. ஏன்னா 31 வயசு பொண்ணு, இளம் விதவி வந்து அது எப்படி அவங்க ஃபியூச்சர் வந்து லைஃப் போவோம். இங்க தமிழக வெற்றி கழகம் சார்பில் யாரும் வந்து பாத்தாங்களா சார்? இல்ல, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. மாவட்ட அளவிலான பொறுப்பாளர்கள் கூட இன்னும் பார்க்கல. இல்ல, எனக்கு தெரிஞ்சு இல்ல. எனக்கு ஏடிஎம்கே, டிஎம்கே, காங்கிரஸ் எல்லாம் கட்சியும் வந்தாங்க. ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு அது தெரியல மேடம். அது அப்புறமா எப்படி ஃபியூச்சர்ல அவங்க தமிழக இதுக்கெல்லாம் தெரியல. எனக்கு நான் எதையும் குறை சொல்ற மாதிரி இல்ல. நீங்க உங்க கவனத்தை சொல்லுங்க. அது மாதிரி கார்டெல்லாம் வச்சிருக்கோம், இவ்வளவு எல்லாம் இருக்கு. எல்லா கட்சிகளும், எதிர்கட்சியில இருந்து ஆளுங்கட்சி எல்லா கட்சியும் அங்க வந்துட்டாங்க. அப்ப இது வந்துருங்க இல்லையா. இல்ல, அதாவது இறந்துட்டதுக்கு 1000 ரீசன் சொல்லிருந்தலாம் மேடம். அது வேற விஷயம். பட் ஃபியூச்சர்ன்றது அந்த பொண்ணுக்கான ஃபியூச்சர், அந்த 1.5-2 வயசு பையனுக்கான ஃபியூச்சர். நான் ஒரு சித்தப்பான்ற முறையில, அவனுக்கு சித்தப்பான்ற முறையில அதுக்கான வேலையை எனக்கு 59 வயசு, நானும் பீடியால் தான் இருந்தேன். நான் பெரிய ஒரு ட்ரஸ்டுடைய தலைவராக இருக்கேன். எல்லாம் எம்எல்ஏ எல்லாமே பழகத்தான். பட் உயிர் இருந்த பிறகு நம்ம அடுத்த ஸ்டெப் தானே போனோம். நேத்து அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்க போகும்போதுமே காசை
ஆஃப் டெத் இதுதான் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா எதுவும் சொல்லியிருக்காங்களா சார்? நீங்க இல்ல சைன் பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் ஆர்டிகல்ஸ்ல எல்லாம் போட்டிருந்தாங்க. அங்க என்ன இல்ல நடந்தது? இல்ல இல்ல அதாவது எப்படின்னா சைன் பண்ணிருக்கிறாங்க. ம், அப்போ அங்க ஒரு 11 மணிக்கெல்லாம் பாடி வந்துடும் சொல்லி ஜனங்க வெயிட் பண்றதுனால ம், அங்க போயிட்டு ஒரு 3-4 மணிக்கெல்லாம் மயான பகுதிக்கு போகணும்னு எய்ம்ல வந்து கேட்கும்போது இதெல்லாம் ஆரோக்கியம் பண்ணும்போது ரிலேஷன் விங்ஸ்ல யாரோ வந்து 2 பேர் கைது போட்டுருக்காங்க. அதாவது ரொம்ப நெருக்கமான ஆளா தான் இருக்கும். ம், ம். நான் கேட்டேன் என்ன சொன்னேன் சம்பந்தப்பட்ட அதுல வந்து ஒரு அவங்க ஒய்ஃபோ சம்பந்தப்பட்ட அவங்க அந்த அம்மாவோ பொண்ணோட அதை தானே வாங்கணும். ம், இல்ல நீங்களே சொல்லுங்க ஒரு இதுல பண்ணும்போது அவசரத்துல ஆம்புலன்ஸ் எல்லாம் ரெடியா நிக்குது. மத்த டைத்துல ஆம்புலன்ஸ் எல்லாம் கிடைக்காது. இது ரெடியா நின்று ஏத்து ஏத்து ம், ஏத்துன்னா ம், அப்போ இது மாதிரி அந்த இடத்துல வந்து அது நானு தப்புன்றது அவங்க வந்து இதெல்லாம் சொல்ல முடியல. ஏன்னா கவர்மெண்டே பண்ணா சொல்றான் அந்த வெப்பத்தினாலதான் இறந்தான்ற லெவல்ல சொல்லியிருக்காங்க. ம், ம், பட் என்னுடைய ரீசன் போது நான் இப்போ தப்பு தப்பாலாம் சொல்ல முடியாது. அந்த வெயில் 4 ஹவர் அங்க இருந்துருக்காங்க. அந்த அந்த நீர் சக்தி குறைவாகி போச்சு. அதனால பேஸ் பண்ண முடியாது. எப்படி எப்படி சக்தி இருந்தாலும் அந்த இது ஆயிடும். ஒரு 500 மீட்டர் தாண்டி போய் எடுத்து வரதுக்குள்ள ஒரு மயக்கம் வந்துட்டு. பட் அந்த சாதாரண ஒரு மயக்கம் தான் அது. வெயிலுடைய பாப்ப தண்ணி தெளிச்சிருந்து அதை போயிட்டு அங்க போலீஸ் குட்டி விழுந்துட்டு இருப்பான் அவன் வந்து எடுக்கிறான்னா ம், அது இருக்கிறதுலே வந்து ஜீர்ணிச்சிக்க முடியாத ஒரு விஷயம். அது யாருன்னு கூட அந்த போலீஸ்காரன் நான் கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் நான். ம். அது தப்பு இல்லையா? அது ஒரு மனித உயிர் வந்து அது காப்பாத்திருந்தா அந்த ஒரு இடத்துல தான் அந்த எந்த காவலர் ரெக்கார்ட் கூட ஆயிருக்கு நான் நினைக்கிறேன் கேதர் பண்ணுவேன். ம். ஸோ போதுமான இது காவலர்கள்லாம் பணியில இருந்தாங்களா சார்? போக்குவரத்து காவல்துறையும் சரி, இல்ல காவல்துறையும் சரி, போதுமான அளவுக்கு இருந்தா? இப்போ போதுமான காவல் இருந்து படை இருந்ததுன்னா வந்து 1.5 மணி நேரமா அவன் அங்க பத்துன்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? ம், இப்போ ஜெனரல் நீங்களே மீடியா லைன்ல திங்க் பண்ணுங்க. 1.5 மணி நேரம் வந்து அவன் ஒருத்தன் ஓரமா அவன் பைக் எடுக்க போயிருக்கிறவன் வந்து அதை வந்து 1.5 மணி நேரம் அங்கேயே இருக்கானா அப்போ கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. மீடியா லைன்ல யோசனை பண்ணுங்க. அப்போ சம்பந்தப்பட்ட ஆள் சொல்றதை விட 1.5 ம், மணி நேரம் ஒருத்தன் பத்துன்னு இருக்கான். ம், அவனை ம், வந்து ஒருத்தர் வந்து குச்சி ஊந்துருக்கலாம். சரி ம், குடிகாரன் கூட குச்சி ஊழ்ந்தா கூட சரி, அந்த குச்சி ஊழ்ந்துக்காரனோட காப்பாத்த கூடாதா? ம். தப்பு இல்லையா? அவன் குடிகாரன்றது வேற. அவனை காப்பாத்து தானே நம்ம மனித நியாயம். கண்டிப்பா சார். இதை விட்டு வந்து அவன் குச்சி ஊந்தானா குச்சி ஊழ்ந்தனு விட்டுலாமா? ம், ம், பட் இவன் 100% 99.9% வந்து எந்த ஒரு டீ காபி கூட சாப்பிட மாட்டான். ம். அது தெரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அது.